அப்படியே மூஞ்சோட பொண்ணைக்கு பொங்கி வழியுது. இல்லையா பின்ன வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போகிறோம். சரண்யா மட்டும்தான் வரல, நாங்கள் 3 பேர் மட்டும்தான் போகிறோம். போயிட்டு நாங்கள் என்ன விஷயம்னு சொல்லிட்டு சொல்கிறோம். என்ன 2 பேரும் பண்ணுறீங்க? அப்பா வந்து சாமியெல்லாம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவி விட்டாங்க. நான் கூட மஞ்சள் தேய்ச்சி அப்படியே தேய்ச்சிட்டு வரோம். ஃப்ரெண்ட்ஸ் வந்த சீக்கிரம் தெரியல, அதுங்காட்டி வந்து சாமியை சுத்தம் பண்ணி தண்ணி ஊற்றி கழுவிட்டு அப்பா வந்து சாமி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணாரு. அம்மா வந்து எல்லா சாமிக்கும் வந்து மஞ்சள் தடவின்னு வராங்க. அப்படித்தானம்மா? என்னடா திடுதிப்புன்னு கோயிலுக்கு வந்துக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்ப்பாங்க. நீங்க சொல்றேன்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாம திடுதிப்புன்னு வந்து நீங்க மண் எல்லா வேலையும் செய்றீங்களேன்னு கேட்பாங்கம்மா. எதுவும் சொன்னல, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வந்து சரண்யாவுக்கு வந்து கல்யாண பத்திரிக்கை. வெயிட் இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை. அதெல்லாம் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு ஸ்பெஷலான விஷயமும் இருக்கு. அது நாங்க கிட்ட படையை பார்த்து கிட்டத்துல நாங்க சொல்றோம். ரொம்ப சஸ்பென்ஸ் வைக்கிற சாமி. ரொம்பலாம் கிடையாதுமா, அவங்களே கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த மாசம் ஆடி மாசமும் இல்ல, தை மாசமும் இல்ல. அதான் என்னடா ஆடி மாசம் வந்தா பொங்க வைப்பாங்க, தை மாசம் வந்தா பொங்க வைப்பாங்க. எதுவுமே இல்லாம நடுவில் தானே வந்துக்கிறோம் நம்ம. அவங்களுக்கே தெரியும். ஸோ நம்ம சஸ்பென்ஸ் வைக்கிறதோட அவங்களே கண்டுபிடிச்சி சொல்லிடுவாங்க. நாங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னம்மா சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைனலாக வந்து எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து சிவப்பு இந்த பூவு யார் வச்சான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அம்மா வந்து ஃபர்ஸ்ட்டில் வந்து எல்லா சாமிக்குமே வந்து மஞ்சள் தடவிட்டு வந்தாங்க. இப்போ 2வது வந்து அம்மா சிவப்பு வைக்கிறாங்க. அப்பா வந்து எல்லா சாமிக்கும் வந்து பூ வச்சுன்னு இருக்காரு. அழகாக வந்து ரெடி பண்ணியாச்சு எல்லாத்தையும். அப்பா சூளத்து மேலேயும் பூ வச்சிருக்காரு. வேலை ஃபைனலாக முடிஞ்சிடுது. இப்போ வந்து சாமி கும்பிட்ற வேலை தான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாமி கும்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபைனலாக நம்ம எதுக்கு கோயிலுக்கு வந்து சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சரண்யாவோட மேரேஜ் இன்விடேஷனை வந்து வச்சு படைக்க தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து அங்கே தந்து கொடுத்துட்டாங்க. நம்ம எப்பவுமே முதல் குலதெய்வ கோயில் வச்சு படிச்சு தான் ஊர் பத்திரிக்கை எல்லா பத்திரிக்கையுமே கொடுக்கணும். அதனால நம்ம ஃபஸ்ட்டு படைக்க தான் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் அப்படியே மூஞ்சோட பொண்ணைக்கு பொங்கி வழியுது. ஆமா இல்லையா பின்ன சரண்யா கல்யாண பத்திரிக்கை வந்து குலதெய்வ கோயில் வந்து படிச்சுதான் எடுத்து போய் அப்புறம் எல்லாருக்கும் தருவாங்க சொல்லுவாங்க. கோயிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் படைக்கிறதுக்கு வந்துக்கிறேன். இது வந்து நம்ம குலதெய்வ கோயில் வந்து அது இப்பவே தெரியும், எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து சரண்யாவோட இன்விடேஷனை வந்து படைச்சி அதுக்கப்புறம் தான் ஊருக்கு எல்லாருக்குமே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் படைக்கிறது பார்க்கலாம். கார்த்திகை மாசத்துல இப்பயே படிச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க வேண்டியதான். ஆமா இப்போ கல்யாணத்துக்கு கொஞ்ச நாள் முன்னாடியே வந்து இன்விடேஷன் கொடுக்க ஆரம்பிச்சதான் கல்யாண கிட்டத்துல கல்யாணத்துக்கு எல்லாரும் வருவாங்க. நீங்களும் வாங்க மறக்காத. நீங்க டேட் சொன்னா தானே. சரிம்மா வாங்கம்மா படைக்கலாம். நம்ம தர அனுப்புறோம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வந்து நாங்கள் வந்து இன்விடேஷன் வச்சு படைச்சிட்டு கொஞ்ச நேரம் எப்பயுமே கோயிலில் வந்து படைக்கு பார்த்து கொஞ்ச நேரம் உட்காந்து இருந்துட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால வந்து நாங்கள் உட்காந்து இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் படைச்சி கையை எடுத்து கும்பிட்டு உட்காந்து போனால் தான் நல்லது. ஆமாம் உனக்கு நான் வச்சுக்கிறேன். என்ன வச்சுக்கிறேன்? இது காட்டுறேன். நான் பார்த்துட்டேன். இல்லை நான் காட்டுறேன். என்ன வச்சுக்கிறேன்? ஈரம் காட்டுறேன். நான் என்ன பார்த்துட்டேன்? நான் குட்டை பிஸ்கட் வச்சுக்கிறேன். அதானே? அதில் இது வேறையா? சரி காட்டுங்க பார்க்கலாம். அம்மா கை காட்டுங்க. என்ன இது அதிசயம்? கண்ணை மூடு. கூடு அதிசயத்தை பார்ப்போம். பாரு நான்
இந்த காசை நீ ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிருப்பியா? இல்லை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எடுத்துன்னு போய் கொடுத்தா வந்து ஒரு சாக்லேட் கொடுப்பாங்க. உண்மையாவா? ஆமாம். எங்க காலத்துல இது எடுத்துன்னு போய் கொடுத்தா 5 சாக்லேட் கொடுப்பாங்க. இது 4 காட்டுங்க. ஆமாம், நம்ம கோயிலில் தான் கிடச்சிது. சரி சரி. இந்த மாதிரி வீட்டு பீரோ ட்ராவல் வந்து போட்டு வச்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அது எங்கே தான் எடுத்து போட்டோமேன்னு தெரியல. 50 பைசா 4 அப்படி இப்படியே நிறைய காசு வச்சுருந்தோம். அது எங்கே தான் எடுத்து போட்டோன்னே தெரியல. ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. சரிம்மா, வீட்டுக்கு போகலாமா? சரி. கடைசியாக என்ன இன்விடேஷன் மண்டலம் தூக்கிட்டீங்களா? வீட்டுக்கு போகலாம். இது வந்து மேலே வச்சு படித்தேன் இல்லையா, அந்த பத்திரிக்கை வந்து சாமி கோயிலில் வச்சுட்டு போனோம். அங்கேயே வைக்கிறதுக்கு வச்சுட்டேன். வீட்டை போய் பிரித்து பார்க்கலாம். சரிம்மா, சரி வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வந்து நாங்கள் வந்து பத்திரிக்கை வச்சு நல்லா வந்து படைச்சிட்டு நல்ல நேரம் பார்த்து படைச்சிட்டு வீட்டுக்கும் கிளம்பிட்டோம். காற்றுலாம் நல்லா சூப்பராக அடிக்குது. காற்றடிக்குது நாங்கள் இந்த பக்கலாம். ஏன்னா என்ன சொல்கிறது, ஏரிக்காரமே இதுதான் விவசாயம் தான் பண்ணி வச்சுருக்காங்க. நெல் இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு போய் பேசலாம். அம்மா, இப்போ எங்கே வந்திருக்கீங்க? நம்ம எப்பயுமே குமார கோயில் வெள்ளிக்கிழமை எந்த நாளையும் வந்து உடனே கிட்ட இருக்கிற சாமி தான் எங்க கிட்ட. அதை எப்பவுமே அந்த சாமி வந்து கும்பிடுவோம். நம்ம ஒரு மாசத்துல ஆடி மாசம் தை மாசம்லாம் படைத்தோம். குலதெய்வ கோயில் போய் அங்கே போய் தூரமாக போய் படிச்சுட்டு வரோம். அது காந்தலாடி கிட்ட தூரமாக இருக்குது. நம்ம கிட்டே இருக்கிற சாமி. ஆமாம், அங்கே வருஷத்துக்கு இங்கேயும் படைக்கிறாங்க. இப்போ வந்து இந்த கும்பாஷம் இந்த கோயில்ல இருந்து ஒரு 10 நாள் தான் ஆகுது. இது எல்லாம் ஜோடிச்சாங்க அழகா. இப்போ வந்து நல்லா வர்ணம் அடிச்சு சூப்பரா ஜோடிச்சாங்க. குதிரலாம் அழகா சூப்பரா இருக்குது. அப்பாவும் எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறாரு. ஆமாம், நான் கும்பாஷத்துக்கு வரலம்மா. கும்பாஷேகம் போது நம்ம சரணியாக்கு பரியுமே கும்பாஷேகம் போது தான். ஆமாம் ஆமாம், அதனால தான் நாங்கள் வரல மிஸ் பண்ணிட்டோம். நாங்கள் பரி இல்லாததான் நாங்கள் வந்துருப்போம் கண்டிப்பாக. அதே இப்போ வந்து பார்க்கறது நல்லா அழகாக ஜோடிச்சிட்டாங்கன்னா நல்லா அழகாக பண்ணிடுறாங்க. பார்க்குறோம். சரி சரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் இன்விடேஷன் வீட்டுக்கு வந்துருச்சு. வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கு எடுத்துகிட்டு போய் படைச்சிட்டு வந்துட்டாங்க. ஸோ படைக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பா ஜஸ்ட் அம்மா 3 பேர் தான் வந்து போயிருந்தாங்க. என்னை வந்து பார்த்திங்கன்னா ஆடு ஓட்ட விட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீ வந்து ஆடு ஓட்டிட்டு போன்னு சொல்லிட்டு. இப்போ தான் வந்து ஜெயா நல்லா பேசுகிறா இல்லைங்களா, ஸோ அதனால என்னை ஆடு ஓட்டு போக சொல்லிட்டாங்க. நானும் வந்து பார்த்திங்கன்னா ஆடு ஓட்டிட்டு போயிட்டு அவங்க 3 பேர் வந்து போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் டேட் வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பீங்க. இதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் கேட்டு தான் இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனலில் தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மேரேஜ் டேட் சொல்லுவேன். ஸோ மறக்காமல் சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நாளான்னைக்குள்ளே பார்த்திங்கன்னா நாங்கள் 2 பேருமே சேர்ந்து சொல்லணும் ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். கண்டிப்பாக வந்து சொல்லுவோம். மறக்காமல் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிராமத்து பொண்ணு சரண்யா யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வந்து போயிட்டு வரேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். டாடா பாய்.